ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சன்யாஸ் சேனல். என்னடா எடுத்தோன்னே விநாயகர் வரான்னு பார்க்குறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள்லாம் எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, விநாயகர் வாங்க தான் கிளம்புறோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் வாங்கிட்டு வர, அச்சு பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவோம் நாங்கள். ஸோ அச்சு பிள்ளையார் வாங்கிட்டு வர நானும் அப்பா மட்டும் போகிறோம். தனுமா கூட்டிகிட்டு போய் பிள்ளையார் பிடிச்சிட்டு வர்றது கஷ்டம். ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. நானும் அப்பா மட்டும் போயிட்டு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கோலம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. என்னென்னா கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் ரொம்ப நடுவில் முடியாமல் போயிட்டதுனால வந்து டைமே இல்லை சுத்தமாக. ஸோ இப்போ வந்து வீடியோ போட்டுருவோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க போகலாம். நாங்கள் ஒன்று பிளான் பண்ணி கிளம்புனா, இந்த 2 குட்டீஸு எங்களுக்கு முன்னாடி வந்து வண்டியில் ஏறிட்டாங்க. சரி எப்படி பிள்ளையார் எடுத்துன்னு வர தெரியாமல் சரி நினச்சிட்டே தான் போனோம். ஸோ நாங்கள் எப்படிலாம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோ கண்டினியூஸாக. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே விற்றுட்டு இருந்தாங்க பூஜைக்கு தேவையான திங்ஸ். ஆனால் வந்து ஒரே இடமா போய் நின்றுட்டோம்னா பிள்ளையார் பூஜை சாமான்லாம் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கனவாட்டமே வந்துவிட்டோம். பாருங்கள் ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக அது பூஜைக்கு தேவையான சாமான்ஸ் தான். ஸோ எல்லாம் நாங்கள் எப்படி வாங்கிட்டு எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பிள்ளையார் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அச்சு பிள்ளையார் வச்சு தான் பழக்கம். ஸோ அந்த தட்டில் வச்சுருக்கணும் இல்லையா, அந்த பிள்ளையார் தான் நாங்கள் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நின்றுட்டாங்க. நல்ல வேலை ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்தது நல்லதாக போச்சு. பின்னாடி நான் உட்காந்துட்டு சாமி மட்டும் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு அந்த கம்பு அதெல்லாம் வந்து எடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஒரு பொருளாக எடுத்து வந்து வைக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் உள்ள சரி ஓகே, நீ சொல்ல. கலர் கொட்டியா? டேய் இங்கே வா மனுஷ், இங்கே வா. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சொல்ல. வேணா சொல்லணும் வா. இப்போ பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சேர்ந்து பூஜை சாமான் கழிட்டுருக்காங்க. வெளியெலாம் போயிட்டு வந்து எனக்கு பப்புக்கு தன்மாக்கா ரொம்ப ஒரு டயர்டாகிடுச்சு. அதனால் நாங்கள் 3 பேரை சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட பிஸ்கெட் வச்சு காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு மத்தியான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட போகிறோம். நம்ம பப்பு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேசரியும் குழக்கட்டும் மட்டும் செய்யணும். இப்போ சரி வாங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் அம்மா கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு கேசரிலாம் செய்ய தெரியாது. செய்யணுன்னாலும் அப்படியே யூடியூப் பார்த்து தான் செய்யணும். ஸோ அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் அப்படியே கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் உங்களுக்கு பூஜை ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சாமி கும்பிடணும். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள்.
மனேஷ் சாமி கும்பிடுவா ஜெயத்து கும்பிடு. இப்போ கொட்டை கொழுக்கட்டை வடை எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது தான். கொட்டை கொழுக்கட்டை அது என்ன மனேஷ்? அது இந்த பொண்ணு என்னது தொல்லை கொட்டியா? பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு இப்போ அத்தை வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக நானும் தனும் பப்புலாம் வந்து கிளம்பிட்டுருக்கோம். கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. நம்ம போட்ட கோலம் இன்றைக்கி போயிடும் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் உள்ளே வரவும் மழை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சரியான மழை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.